இன்னைக்கு வீடியோவில் கோல்டோட கரெக்ட் ப்ரைஸ் இது ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓவர் வேல்யூடா இருந்து நம்ம வாங்கினோம்னா நாளைக்கு வந்து கோல்டு வந்து கீழே விழ சான்ஸ் இருக்கு. ஸோ அது அப்போ அமௌண்ட் வந்து கம்மியாச்சுன்னா நம்ம லாஸ்ல போவோம். ஸோ எப்பவுமே வாங்கறச்சே எந்த அசெட் வாங்கறச்சையும் ஓவர் வேல்யூடா இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடா இருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு அளவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை கோல்டு ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் ப்ரைஸாக இருக்கட்டும், அதனோட வேல்யூ வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம முன்னாடி இருக்கிற ப்ரைஸோட இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். லேண்ட் வேல்யூ பபிள் வந்திருக்கா இல்லையா, இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போறதா இல்லையான்னு எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, அது ரொம்ப ஓவர் வேல்யூ ஆகி நம்மளோட இன்கம் எவ்வளோ ஏறி இருக்கோ அதுக்கு பல மடங்கு லேண்ட் ப்ரைஸ் ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது அஃபோர்டபிலிட்டி எவ்வளோ குறையுதுன்னு பேஸ் பண்ணி தான் பபிள் வந்து ஹிட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை பபிள் பர்ஸ்ட் ஆக போறதா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி தான் கோல்டுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது இது வந்து இறங்க போறதா இல்லை ஏற போறதாங்கிறது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் வந்து கோல்டு வெர்சஸ் டாலர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கம்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஏறிடுச்சுன்னா இது வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், இது இதுக்கப்புறம் கீழே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலாக இது வந்து நம்ம எப்படி எல்லா வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா US டாலருக்கும் கோல்டுக்கும் தான் கம்பேரிசன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கிறது வந்து US டாலர், ரெட்ல இருக்கிறது கோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஹையாக தான் காமிச்சிருக்காங்க. 2014லயே பார்த்தீங்கன்னா கோல்டை ஹையா காமிச்சிருக்காங்க, US டாலரை லோவா காமிச்சிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம டாலருக்கும் கோல்டுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணீங்கன்னா கோல்டு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம். பாஸ்ட் 1 இயர்ல வந்து 40% இன்க்ரீஸ். இது வந்து 2014 வரைக்கும் இருக்கிற டேட்டா. 2018 அண்ட் 2024 நான் காமிக்கிறேன். investing.comனு அதில் வந்து கோல்டு வெர்சஸ் டாலர் இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 இது வந்து 17 வரைக்கும், Jan 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் இருக்கிறது தான் கோல்டு. அப்போவே வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு இயருக்கும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா Jan 18 2018க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 1800. இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா 1400. 2017ல 400, 2018ல 1800. கிரீன்ல இருக்கிறது டாலர். இப்போ பாத்தீங்கன்னா 20ல வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 2020ல கோல்டு வந்து 2200. அதே 2000 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோவிட் வந்து வரச்சே ரொம்ப மேலே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேபிளா இருந்தது கோல்டு. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் ருப்பியில வந்து 5500க்கு ஏறி ஒரு 4 நாள்ல வந்து 4400 ஆச்சு. 4400க்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதே 4400 தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த டியூரேஷன் இது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்கிற வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. 2019க்கு அப்புறம் கோவிட் போது இன்க்ரீஸ் ஆனது இது. 2019ல கோவிட் போது டாலருக்கும் கோல்டுக்கும் வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு இறங்கிச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா கோல்டு இறங்கிச்சு. 2020 பாருங்க கோல்டு இறங்கிச்சு. 2019ல பயங்கர கேப் இருந்தது ரெண்டுத்துக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த சார்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. 2020 வரைக்கும் டேட்டா இருக்கு. இப்போ இருக்கிற சார்ட்ஸ் 2024ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கோல்டு வந்து ஓவர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. சில கம்பெனிஸ் லைக் சில பேங்க்ஸ், HSBC மாதிரி பேங்க்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஓவர் வேல்யூடா இருக்கு, இது புல் பேக் இருக்கும், புல் பேக்னா இன்னும் குறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா குளோபல் பிரைஸ் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30-40% ஏறினதுனால நிறைய பேங்க்ஸ் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, இது ரொம்ப ஹைல இருக்கு, அதனால புல் பேக் வர சான்ஸ் இருக்குன்னு. ஆனா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து புல்லிஷா தான் இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆக போறதுன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்றாங்க. HSBC பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து புல்லிஷா இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா HSBC வந்து வார்னிங் கொடுக்கறாங்க, இது வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு, கோல்டு வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு, இது இந்த ரேஞ்சில் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்னோட கம்பேரிசன் என்னங்கிறத நான் காமிக்கிறேன், அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வெப்சைட்லாம் பார்த்தாச்சு கோல்டு வந்து சில பேர் ஓவர் வேல்யூடுன்னு சொல்றாங்க, சில பேர் அண்டர் வேல்யூடுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து எப்படி இது கம்பேர் பண்ணலாம்னு சொல்றேன். நான் இந்த பர்டிகுலர் வீடியோல நான் 2 விஷயத்தை வச்சு கோல்டோட கம்பேரிசன் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து பிசிக்கல் டெபிசிட், இன்னொன்று வந்து மணி பிரிண்டிங். ஸோ பிசிக்கல் டெபிசிட்னா என்ன, மணி பிரிண்டிங்னா என்னங்கிறது பார்ப்போம். பிசிக்கல் டெபிசிட்னா என்னன்னா வரவு செலவு. உங்க வரவு வந்து கம்மியா இருக்கு, நீங்க செலவு ஜாஸ்தி பண்றீங்கன்னா அது பேர் பிசிக்கல் டெபிசிட். இது வந்து பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது கவர்மெண்ட் டேர்ம்ஸ்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாங்க, வரவு என்னமோ கம்மியா தான் இருக்கும். ஆனா அவங்க அதை எப்படி சரி பண்றாங்கன்னா மணி பிரிண்ட் பண்ணி காசை வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அந்த காசை பிரிண்ட் பண்ணது வந்து மிச்ச பேருக்கு அஃபெக்ட் ஆகும். இது வந்து யூஎஸ்க்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, எல்லா கண்ட்ரிக்கும் அஃபெக்ட் ஆகும். இது என்ன ஒரு பழமொழி கூட இருக்கு, when USA sneezes the entire world catches cold அப்படின்னு. ஸோ அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க மணி பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபிளேஷன் ஆச்சுன்னா அவங்களோட இன்ஃபிளேஷன் நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. அது எப்படி, ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிறது டாலருங்கிறது ரிசர்வ்டு கரன்சி. ஸோ பிசிக்கல் டெபிசிட்னா என்னங்கிறது பார்த்தோம். பிசிக்கல் டெபிசிட்னா அவங்க வந்து செலவு ஜாஸ்தி பண்றாங்க ஆனா வரவு கம்மி. அதனால என்ன ஆகும்னா கோல்டோட இது வந்து ஸ்பைக் ஆகும், ஏறும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க செலவா நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க ஆனா வரவு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகறச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தாங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீடைல்ஸ் எழுதியிருக்கு. லார்ஜ் டெபிசிட் கேன் இரோட் கான்ஃபிடன்ஸ் இன் பிசிக்கல் சஸ்டைனபிலிட்டி. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இதே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கோம், அமௌண்ட்டை காசை வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா அப்போ குளோபல் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பொருள் அவங்க ரொம்ப நம்மளோட இந்தியன் ருப்பியை வந்து டிவேல்யூ பண்ணிடுவாங்க. ஆனால் இதே வந்து யூஎஸ்ல வந்து அவங்க பிரிண்ட் பண்ணாங்கன்னா அது ஆகாது. யூஎஸ் தான் ரிசர்வ்டு கரன்சி, யூஎஸ் டாலருங்கிறது ரிசர்வ்டு கரன்சிங்கிறதுனால அவங்க பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்கும் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்ஃபிளேஷன் வரும், இதெல்லாம் குளோபலாக நம்மளுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான். மணி பிரிண்டிங் யூஎஸ்ல வந்து மணி பிரிண்டிங்னால இதெல்லாம் நடக்கிறது. இப்போ யூஎஸ்ல எவ்வளவு மணி பிரிண்ட் பண்ணிருக்காங்க என்ன பொறுத்தவரையிலும் 36 ட்ரில்லியன் அப்படின்னு ஒரு இதுல கமெண்ட்ல நான் சொல்லியிருப்பேன். இது ஒன் ஆஃப் தி வியூவர்ஸும் கேட்டிருந்தாங்க, கோல்டு பிரைஸ் கரெக்டா இதுக்கு மேல இருந்தா நான் வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிசிக்கல் டெபிசிட், இப்போ நம்ம பார்த்தோம் பிசிக்கல் டெபிசிட் இருக்கிறதுனால கோல்டு விலை ஏறுறது. பட் கோல்டு விலை ஏன் ஏறுறது, வரவு செலவு நடக்கிறது, நம்ம வந்து செலவு ஜாஸ்தி பண்றோம், வரவு கம்மியா இருக்கு, ஓகே. இதனால ஏன் கோல்டு ஏறுறதுங்கிறது ரீசன் என்னன்னா, எப்பப்போ பிசிக்கல் டெபிசிட் இருக்கோ, எல்லா டைமும் கிடையாது, சில சமயம் கவர்மெண்ட் வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை ஈஸ் பண்ண குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீட்டெயில்ஸா நீங்க வந்து உள்ள கூகுள்லாம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வரவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, செலவு நீங்க ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா 2-3 விதத்துல வந்து அதை ஈஸ் பண்ணுவாங்க. ஒன்னு என்னன்னா அவங்க கடன் வாங்கிப்பாங்க, பாரோயிங்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஷரிஸா வித்து அவங்க பாரோ பண்ணுவாங்க, அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. பிரிண்ட் வந்து 6 ட்ரில்லியன் தான் வந்து யூஎஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது அந்த பாரோயிங் இதெல்லாம் சேர்த்து 36 ட்ரில்லியன் வந்து டெட் வந்து யூஎஸ்க்கு இருக்கு. 36 ட்ரில்லியன். இப்போ நம்ம பார்த்தது வந்து கோல்டுக்கும் டாலருக்கும் இருக்கிற சார்ட் பார்த்தோம். கோல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து டாலரை காட்டியும் அப்படின்னு. ஆனா அங்க அந்த டாலரோட வேல்யூ எவ்வளோ கம்மியாயிருக்குன்னா, எவ்வளோ நம்ம பிரிண்ட் பண்ண போனா டாலரோட வேல்யூ கம்மியாயிருக்கு. 36 ட்ரில்லியன் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை வந்து டாலர் வேல்யூ கம்மியா இருக்கு. அந்த டாலர் வேல்யூ கம்மியானது சார்ட்ல இருக்காது உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல இதை புரிஞ்சுக்கணும்னா, 10 பேர் இருக்கீங்க, 10 பேர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, கோல்டு வந்து 10 கிராம் தான் இருக்கு. இப்போ 10 மணி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 10 பேர்கிட்ட 1000க்கு பதிலாக 2000 இருக்கு. ஆனா கோல்டு வந்து 10 கிராம் தான் இருக்கு. அப்போ அந்த கோல்டு விலை என்ன ஆகும், எவ்வளோ உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ கோல்டு விலை ஏறும். ஸோ மணி பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து கோல்டு கம்மியாகும்னு சொல்ல முடியாது, இல்லை கோல்டு விலை அதே மாதிரி. எப்போல்லாம் நீங்கள் வந்து மணியை பிரிண்ட் பண்ணுறீங்களோ அப்பப்போ கோல்டு விலை ஏறும். ஏன்னா உங்ககிட்ட முன்னாடி 1000 ரூபாய் இருந்தால் நீங்கள் பிரிண்ட் பண்ணியே அதை 2000 ரூபாய் ஆக்கிட்டீங்க. ஸோ அப்போ கோல்டு ஆனால் அதே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பிரிண்டிங் அவுட் ஆஃப் தின் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் காசை வெறுமா செடியிலேருந்து வரா மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்கள் கோல்டு விலை வந்து அதே மாதிரி இருக்காது. எவ்வளோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோல்டோட விலை ஏறதான் ஏறும். வந்து யூஎஸ் மணி பிரிண்டிங்கும் கோல்டு ப்ரைஸ்க்கும் இருக்கிற சார்ட்டு 1971 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும்.
கோல்டோட பிரைஸ் வந்து டாலர் காட்டி ஏறாது. பட் இது வந்து இப்போதான் அந்த ஏறது வந்து இப்போதான் ஆயிருக்கு. ஏன் அப்படி ஆயிருக்குன்னா மணி பிரிண்ட் பண்ண யூஎஸ் வந்து மணி பிரிண்ட் பண்ண கோல்டு விலையும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் வெர்சஸ் கோல்டு பிரைஸ் எவ்வளவு பிசிக்கல் டெபிசிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு பிரைஸ்க்கு டிஃபரன்ஸ். பட் இதுல ரெண்டு சார்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாலே ரெண்டுலயுமே பார்த்தா அது இதுல எல்லோ வந்து கோல்டு 3500 காமிக்குது பாருங்க 2025ல. இது பாத்தீங்கன்னா இதுலயும் 3005 பிசிக்கல் டெபிசிட்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ கோல்டு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த சார்ட் ரெண்டு சார்ட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வேற பிசிக்கல் டெபிசிட் வந்து 2000க்கும் 2500க்கும் 3000க்கும் நடுவில் அப்போ 2800 கிட்ட வருது. 2800 இல்ல 2750 கிட்ட வருது இதுல பாத்தீங்கன்னா. அதே இதுலயும் பாத்தீங்கன்னா 2500க்கு மேல 2800 அந்த மாதிரி தான் வருது. ஆனா 2800 2500க்கும் கீழே வருது. இதுல பாத்தீங்கன்னா மணி பிரிண்டிங்க்கும் கோல்டுக்கும் பாத்தீங்கன்னா 2800 கிட்ட வருது கோல்டு பிரைஸ். ஆனா நம்மளுக்கு இப்போ வந்து 3500 தாண்டிடுச்சு கோல்டு பிரைஸ். 3300 3400 3600 3500 தாண்டி இப்போ 600 வரப்போறதுன்னு கோல்ட்மேன் சாக்ஸோட ரிப்போர்ட் பார்த்தோம் நம்ம. பட் ஆனா அப்படி பார்த்தா இப்போ கோல்டு வந்து எக்ஸ்பென்சிவா தானே இருக்கு. அப்போ நம்ம வாங்க கூடாதுல அப்படின்னு தான் உங்க மைண்டுக்கு தோணும். ஏன்னா மணி பிரிண்டிங் காட்டியும் கோல்டு பிரைஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஏறி இருக்கு, சேமா இல்ல. சோ அப்போ வந்து நம்ம இப்போ வாங்கினா நம்மளுக்கு லாஸ் ஆங்கிறதுக்கு தான் ஒரு டீடைல் பாருங்க. மணி பிரிண்டிங்னு பாத்தீங்கன்னா 6 ட்ரில்லியன் தான் ஆயிருக்கு. 6 ட்ரில்லியன் முன்னாடி பாத்தீங்கன்னா 2007ல பாத்தீங்கன்னா 870 பில்லியன். 2025ல பாத்தீங்கன்னா 6 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 6 மடங்குக்கு மேல ஆயிருக்கு. 6 மடங்கு 7 மடங்குக்கு மேல 7.2 ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு பாத்தீங்கன்னா டுடே. ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ரிசர்வ் மணி பிரிண்டிங் சொல்றேன். டெபிசிட் பாத்தீங்கன்னா எல்லாம் டெட் இதெல்லாம் சேர்த்து 36 ட்ரில்லியன் ஆயிருக்கு. அதுவும் 6 மடங்கு ஏறி இருக்கு. இதுல என்னன்னா இது 6 மடங்கு ஏறி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர இதுல வந்து ஒரு ட்ரில்லியன் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வட்டியாவே கொடுக்கும்படியா அவங்க வந்து பாரோயிங்கும் பண்ணிருக்காங்க. சோ சார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6 ட்ரில்லியன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும்ல, முன்னாடி வந்து 1 ட்ரில்லியன் 650 ட்ரில்லியன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் கரன்சி வந்து பிரிண்ட் வந்து 870 வந்து 2007ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. 2025ல வந்து 6.3 ட்ரில்லியன் இருக்கு. அப்ப 6 மடங்கு தான். அதை வச்சுதான் நம்ம எல்லா இடத்துலயும் சார்ட்டை போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 36 ட்ரில்லியன் வந்து வட்டி இதெல்லாம் சேர்த்து வந்து 36 ட்ரில்லியன் ஆயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 36% 6% வச்சு நம்ம வந்து கோல்டு எக்ஸ்பென்சிவ்னு போடுறோம். ஆனா 6% கிடையாது, 36 டைம்ஸ் 6 மடங்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டை போட்டிருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 36 ட்ரில்லியன் நம்ம எடுத்துக்கணும். அதனால்தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க, 6 ட்ரில்லியனை வச்சு சார்ட்டை போடாதீங்க, 36 ட்ரில்லியன் வச்சு போடுங்க அப்படின்னு. சோ 36 ட்ரில்லியன் அப்படின்னு போட்டோம்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்குக்கும் இன்னும் ஜாஸ்தி ஆகுது கோல்டோட வேல்யூவேஷன் போடணும். அப்போ கோல்டு அண்டர் வேல்யூட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மைக் மெலோனி. ஸோ நம்ம கிட்ட வெப்சைட்ல இருக்கிற சார்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 2007ல 1 ட்ரில்லியன்லேருந்து 6 ட்ரில்லியன் ஏறினது, 6 மடங்கு ஏறினது தான் இருக்கே தவிர 36 ட்ரில்லியன் ஏறினது படி சார்ட் இல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சார்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 6 மடங்கு கோல்டு ரேட்டு இன்னும் ஏறி இருக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் சார்ட்டை வந்து நான் சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் இது எதுவுமே வந்து எனி வெப்சைட்டை வச்சு பார்த்து நான் சொல்லல. வெப்சைட்ல வந்து எல்லாத்துலயுமே வந்து கோல்டு வந்து சார்ட்டை பாத்தீங்கன்னா கோல்டு ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இது என்னோட அனாலிசிஸ், பியூர்லி என்னோட அனாலிசிஸ் வந்து 36 ட்ரில்லியன் வரைக்கும் டெட் இருக்கு, யூஎஸ் டெட் இருக்குன்னா சார்ட் மட்டும் 6 ட்ரில்லியன்ல போட்டா தப்பா காமிக்கும். அதனாலதான் வந்து சென்டிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோல்டு வாங்குறாங்க. நிறைய பேர்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் பிக் புல் எல்லாமே வந்து இப்போ கோல்டுல போடுறதுக்கு காரணம் இதுதான். இங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரே டேலியோ அந்த மாதிரி நிறைய பேர், மைக் மெலோனி, ரே டேலியோ இவங்கெல்லாம் வந்து நீங்க கிட்கோ நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்க யூஎஸ் கிட்கோ நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஒரு அளவுக்கு டீட்டெயில் கிடைக்கும். பட் நம்ம என்ன இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 36 ட்ரில்லியன் இருக்கே, அப்போ வந்து இன்னும் 6 மடங்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆயிடும், அதனால நிறைய வாங்கிக்கணும், இப்பவே வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப
பதட்டமாக இருக்க வேண்டாம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இன்க்ரீஸ் ஆக. அந்த டைம் ஆகச்சு நீங்கள் ஸ்டாகர்ட் வேல கோல்டு அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. லாஸ் ஆனாலும் ரொம்ப லாஸ் ஆகாது, ப்ராஃபிட் ஆனாலும் ரொம்ப ப்ராஃபிட்டாக ஆவரேஜ் அவுட் ஆகும். ஸோ இது என்னோட அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதான உங்கள் டீட்டெயிலுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து அதை அந்த சார்ட்டும் நீங்கள் வந்து அந்த சார்ட் எந்த இடத்துல வெப்சைட்டில் உங்கள் சார்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதுவும் அனுப்புங்க. பட் இது வந்து இந்த சார்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் டெபாசிட் அண்ட் மணி பிரிண்டிங்கை வச்சு நான் கோல்டோட ரேட்டை இவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ 870 பில்லியன்லேருந்து 6 ட்ரில்லியன் ஆயிருக்கு. எல்லா சார்ட்டும் வந்து 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு தான் வந்து சார்ட் போட்டிருக்காங்க. ஆனால் 36 டைம்ஸ் வந்து நம்மளோட கால்குலேஷன், நம்ம இங்கே பண்ண கால்குலேஷன் படி 36 டைம்ஸ் வந்து ஏறி இருக்கணும். 6 டைம்ஸ்க்கு பதிலாக 36 டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மடங்கு கோல்டு ஏற வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னோட கால்குலேஷன் படி. பட் ஆனால் இதனால வந்து நம்ம சீக்கிரம் உடனே ஏறிட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே கோல்டு வந்து மேனிப்புலேட்டட். கவர்மெண்ட் எப்போவுமே அதை வந்து கம்மியாக தான் வச்சு மேனிப்புலேட் பண்ணி அதை அண்டர் வேல்யூ தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்கணும். ஸோ என்னோட கால்குலேஷன் படி கோல்டு வந்து அண்டர் வேல்யூடு தாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இது வேரியஸ் ஆஸ்பெக்டும் பார்க்கணும். இது எக்கனாமிக்ஸ் சொல்கிறத வச்சும் நான் எக்கனாமிக்ஸ் சொல்கிறத வச்சும் நான் கவனிச்சிருக்கேன். அதை தவிர வந்து நானும் கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு பார்த்து தான் இதை நான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். இது வந்து வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்து கோல்டு வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு தான் ஹெச்எஸ்பிசி அண்ட் நிறைய பேங்க் வந்து கோல்டு ஓவர் வேல்யூடுன்னு சொல்றாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி, எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. நான் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இது அண்டர் வேல்யூடுன்னு சொல்றேன். அவங்களும் கரெக்டாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.